ஸோ இந்த 12 டிஜிட் மெமரைஸ் பண்றதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் ஒரு இயர் கேலண்டரை மெமரைஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கிற டைமே. ஓகே, 15th அப்படிங்கிறது ஜனவரி 15 அப்படிங்கிறது என்ன டே வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வைங்க. நம்ம பண்ண வேண்டியதுல வெரி சிம்பிள். 15ங்கிறது டேட் கூட நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்பர். ஜனவரிக்கு என்ன நம்பர் மெமரைஸ் பண்ணிருக்கோம்? 2. ஸோ 15 + 2 என்ன? 17 அப்படிங்கிற அடிஷனுக்கு கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள்? 7 நாள் தானே. ஸோ அதே மாதிரி ஒரு வாரம் 8வது நாள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா மண்டே வரும் திரும்ப. ஸோ வீக் ஸ்டார்ட் மண்டேன்னு வச்சீங்கன்னா 8th டே மண்டேவா இருக்கும், 15th டே மண்டேவா இருக்கும், 22nd டே மண்டேவா இருக்கும், 29th டே மண்டேவா இருக்கும். ஸோ இதானே ரிப்பீட் ஆகும். ஸோ அதே திங் தான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். 17 தானே வந்துச்சு, 15 + 2 17 வந்துச்சா? அந்த 17ல 2 வீக்ஸ் ரிமூவ் பண்ணலாம்ல, ஏன்னா 2 டைம்ஸ் ஆஃப் 7 இருக்கு. ஸோ அப்போ அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா சால்வ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 17/7 போட்டு ரிமைண்டர் என்னன்னு எடுக்கணும். ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 3 வருமா? 17/7 ரிமைண்டர் 3 வருமா? 3னா வெனஸ்டே. இப்போ 1 வந்துச்சுன்னா மண்டே. ஸோ 5 வந்துச்சுன்னா ஃப்ரைடே. அதே போல 6 வந்தா சாட்டர்டே. 0 ரிமைண்டர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது சண்டே.